நான் உங்கள் அக்னி. இன்றைக்கு சமூகத்தில் விழிப்புணர்வு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட பழகிற சிலர் நல்ல நண்பர்களாகத்தான் முதலில் வந்து நம்மளோடு அணுகுவார்கள். நாம் அவர்களை நல்ல நண்பர்களாக ஏற்றுக்கொள்வோம். நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். அவர்களும் நம்மோடு இணைந்து பணி செய்வார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை தவறாக பயன்படுத்தினால் அவர்கள் நம்மளிடம் இருந்து விலகுவார்கள். விலகுவது மட்டுமல்ல, நம்மை குறை சொல்வதும் மற்றவர்களிடம் அண்டி பிழைப்பதும் இன்றைக்கு நாகரிக ஒரு தொழிலாகவே வளர்ந்துவிட்டது. இப்படி சமூகத்தில் நன்றி உள்ளவர்கள் நம்மோடு பழகுகின்ற ஒரு சிலர் மட்டும்தான் நம்மளோடு கஷ்ட நஷ்டங்கள் இணைந்து ஒன்றாக பயணிப்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் முன்பாகவே நான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால் ₹1 கூட அரசு பணத்தை நான் எடுக்க மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அதற்கு அவருக்கு நன்றி. அதேபோல இன்று நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் மிகவும் வெற்றிகரமாக அவர்கள் டாக்டராக அந்த நீட் தேர்வில் மதிப்பெண் அதிகமாக பெற்று முதலிடம் பிடித்து வர வேண்டுமாய் அன்போடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை நடந்தது. அதற்கு எல்லோரும் வரவேற்பு கொடுத்தார்கள். சில பேர் அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்தார்கள். ஏனென்றால் முதல் பாடக்கூடிய சில விஷயங்கள் சட்டமன்றத்திலே அது தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினாங்க. மேகதாதா அணையின் அங்கே கர்நாடக அரசு கட்டக்கூடாது என்று அதற்கு நாம் தடுப்பதற்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் நாங்கள் இந்த அரசிற்கு ஆதரவாக செயல்படுகிறோம், நீங்கள் எடுக்கும் முடிவிற்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம் என்று மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி, பிரேமலதா, சௌமியா அன்புமணி மற்றும் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். அதற்கும் நாம் அம்மா நியூஸ் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய டிவிகே கட்சியில் பல எதிர்கட்சியினுடைய நண்பர்கள், அரசியல்வாதிகள் கூட்டம் கூட்டமாக இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பனையூர் அலுவலகத்தில் கேட்டை சாத்தி வச்சாலும் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே முண்டி அடித்து போலீஸை தள்ளி முள்ளு செஞ்சு அந்த கட்சியில் சேர்றாங்க. யார்? விஜய் கட்சியில். இவங்கெல்லாம் ஏன் சேர்றாங்கன்றது விஜய் அவர்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். இவர்களெல்லாம் பணத்தில் கொளுத்தவர்கள், மக்கள் பணத்தை சுரண்டியவர்கள், இவர்கள் எல்லாம் கையூட்டு பெற்றவர்கள், லஞ்சம் வாங்கியவர்கள், ஒருத்தர் கூட உண்மையானவர்கள் அல்ல. ஏனென்று கேட்டால் இவர்கள் நீங்கள் ஜெயிக்கின்ற பொழுது, ஜெயிச்சு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த கட்சிக்கு போனால் நாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம், பதவி கிடைக்கும், நாம் மக்கள் பணத்தை சுரண்டலாம் அப்படின்னு தான் வர்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு அதிமுகவில் இருந்திருப்பாங்க, திமுகவில் இருந்திருப்பாங்க, அல்லது கம்யூனிஸ்டில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த இயக்கத்தில் பல ஆண்டுகளாக இவங்க தொடர்ந்து அந்த இயக்கத்துக்கு இவங்க தலைவராகவோ செயலாளராகவோ இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கட்சியெல்லாம் ஜெயிக்காது, இனிமேல் திமுக ஜெயிக்காது, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்காது, அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்காது இப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சி எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சிக்கு போய் நம்ம இணைஞ்சிடலாம், நம்ம சுகமாக இருக்கலாம், மக்களை ஏமாற்றலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த கட்சியில், உங்கள் கட்சியில் இணைகிறார்கள். மதிப்புக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இவர்களெல்லாம் தள்ளி வைக்கணும், பொறுப்பு கொடுக்கக்கூடாது. விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியில் இருக்கிற ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க, இந்திய முஸ்லீம் கட்சியினுடைய ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க, காங்கிரஸில் மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மந்திரி பதவியெல்லாம் வாங்கிட்டாங்க. அவங்களாம் திமுகவில் இணைஞ்சு செயல்பட்டவர்கள், தொடர்ந்து
வருடக்கணக்கில் இணைஞ்சு செயல்பட்டாங்க. ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். இன்று ஸ்டாலின் வீக்காராரு, இந்த கட்சி ஒன்றுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஓடி போய் சேர்ந்து உங்களோட வர்றாங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற, அதாவது நீங்கள் நடிகராக இருந்து உங்களுடைய நடிகனுடைய ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதில் சினிமா டிக்கெட்டெல்லாம் கொண்டு வந்து தாறுமாறாக விற்பனை செய்து ஒரு நடிகருக்காக ஒரு புரட்சி இயக்கத்தை நடத்தி உங்களை இன்றைக்கி முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. இந்த உங்களுடைய பழைய நண்பர்கள், உங்களுக்காக உயிர் கொடுத்தவர்கள், பாலாபிஷேகம் பண்ணவங்களாம். இன்றைக்கி அவங்களெல்லாம் வந்து மனசில் என்ன தோணுதுன்னா, இவங்கெல்லாம் புதுசாக வரானுங்களே, இந்த ஆளுங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டாங்களா, நம்ம என்ன பண்ணுறது, இவங்க பின்னாடி ஓடணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை கணக்கில் எடுத்துக்கணும். உங்களோட பயணித்த பல ஆண்டு காலமாக உங்களுக்காக உயிர் கொடுத்து உங்களுக்காக பேசி வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமில் அதில் வந்து மக்கள் எல்லாம் திட்டி கண்டபடி பேசி இன்றைக்கி செயல்பட்ட உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள், உங்களுடைய இயக்கத்துக்கு உழைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, புதியவர்கள் வந்து மாற்று கட்சியிலேருந்து எல்லாமே ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு அந்தஸ்துலேருந்து தொண்டர்கள் குறைவாக தான் வராங்க. இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க பூரா வந்து அவங்கள ஓடி வர்றாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த கட்சி இனிமேட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையும், நீ இந்த கட்சியில் இருந்தால் நம்ம வந்து இனிமேட்டு எதுவுமே ஆதாரத்தை தேட முடியாது, பணம் நம்மளால் சேர்த்த முடியாது, மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்காது, நம்ம ஒரு பதவி வாங்கிக்கலான்ட்டு வர்றாங்க. இப்படிப்பட்டவர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கண்காணித்து இவர்களுக்கு எந்த பதவியுமே கொடுக்கக்கூடாது. இப்படி உங்களுடைய கட்சியில் வந்து ஆர்வி உதயகுமார் வந்திருக்காரு, மன்சூர் அலிகள்லாம் உங்களை கண்டுபிடி திட்டினவர், பல பேர் உங்களை திட்டினவங்க, முஸ்லீம் லீக்கில் இருந்து எல்லா கட்சியில் இருந்து வந்தவங்கலாம் உங்களை வந்து கழுவி ஊற்றுனாங்க. இவரெல்லாம் ஒரு நடிகர், இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறாரு, அதை பண்ண போகிறாரு, இவரெல்லாம் புதுசு, ஒன்றும் தெரியாது, இவங்க எம்எல்ஏவுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்கெல்லாம் புதிய ஆட்கள்ன்ட்டு. நீங்கள் வந்து இப்போ வந்து புதியவர்களாக இருந்தாலும் கற்றுக்கலாம். 1வது பாடம் 2வது பாடங்கிற மாதிரி 1வது போகிறோம், 2வது போகிறோம், 3வது போகிறோம், இப்படி வந்து ஒவ்வொன்றா படிப்படியாக கற்று தான் நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறோம். அது போன்ற சினிமா துறையிலையும் நீங்கள் வந்து கால் எடுத்து வைக்கிற போது, டைரக்டர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நடித்து காட்டுற போது சில இடங்களில் தவறும் போது அதை வந்து டைரக்டர் சுட்டி காட்டுவார், இப்படி பண்ணுங்கன்ட்டு. அப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். சில விஷயங்கள் நீங்கள் வந்து படிக்கிறப்போ தப்பாக இருந்தாலும் அதை வந்து உங்கள் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் அவங்களுக்கு திட்டலாம். ஆனால் நான் இதை வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டை எழுதி ஒன்று வந்து மக்கள் மத்தியிலையோ அல்லது ஒரு சட்டமன்றத்திலேயோ படிக்கிற பொழுது ஏதோ ஒரு இடத்துல தவறு வரும். அதுக்காக வந்து இவர் தப்பாக படிச்சிட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து அது அநாகரிகம். இப்போ ஒரு மந்திரியே படித்தார், வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு, அது வெள்ளை அறிக்கை தவறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது தவறான வெள்ளை அறிக்கை, ஏற்கனவே இது செயல்பட்டது தான், இது புதுசாக ஒன்றும் கொடுக்கலங்கிறது நான் கூட சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் சில இடத்துல வந்து உச்சரிப்புகள் தவறாக இருக்கும். அந்த உச்சரிப்புகள் தவறாக இருக்கிறதுனால ஒரு மந்திரிக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாம் கற்றுக்க போகிறீங்க. இப்போ வந்திருக்கிற அமைச்சர் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் கற்றுக்க போகிறீங்க. இதில் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இப்போ வரக்கூடியவர்களை, மக்களை ஏமாற்றியவர்களை, மக்கள் மனநலம் அறியாதவர்களை, மனசு புரியாதவர்களை, அவர்களுக்காக வாக்களித்தவர்களை நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்து கொள்வது சட்டவிரோதமானது. இவர்களை போன்றவர்களெல்லாம் நீங்கள் தள்ளி வைக்கணும். உங்கள் கட்சியில் வந்துட்டாங்க, நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, ஆள் இல்லை, பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்களை கண்காணிப்பது உங்களுடைய ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், அல்லது ஆனந்த் ஆகட்டும், பொதுச் செயலாளர் ஆகட்டும், அல்லது நீங்களாகட்டும், ஒரு பெரிய ஒரு கூட்டு முயற்சியில் இவங்களெல்லாம் வந்து புறக்கணிக்கணும். மக்கள் வந்து இவங்களை கண்டிப்பாக புறக்கணிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்களோட வந்தவங்க பூராவுமே மக்கள் கோபத்தில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்பி நம்ம ஓட்டு போட்டோம், இவங்களெல்லாம் துரோகி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மக்களும் சமூகத்தில் பேசிக்கொள்வதை நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம். அதாவது ஏளனமாக சிரிக்கிறாங்க. இவங்களை வந்து நம்ம ஓட்டு போட்டோம், இவர் நல்லது பண்ணுவார்னு ஓட்டு போட்டோம், இந்த கட்சி வருதோ வரலையோ, ஜெயிக்கலையோ, நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறாங்களோ இல்லையோ, திமுக ஆகுதோ அண்ணா திமுக ஆகுதோ, அதெல்லாம் வந்து அவங்க கணக்கிலே எடுத்துக்கல. ஆனால் ஒரு அதிமுக காரங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, ஒரு திமுக காரங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, கம்யூனிஸ்ட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் ஓடி போயிட்டாருன்னா அவர் எதுக்கு வந்தார் உங்ககிட்ட? இந்த வயசில் வந்து அவர் வர்றாருன்னா எதுக்கு? உங்களுடைய செல்வாக்கை பெறுவதற்கும் நாட்டு மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்குவதற்காக தான். அவர் ஏற்கனவே வந்து கம்யூனிஸ்ட்லேருந்து நீக்கி வைக்கப்பட்டவர். அவர் பேரில் கடுமையாக நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் அவர் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ வல்லவராக பேசிகிட்டு இருக்காரு. தயவுசெய்து மக்கள் விரோதமாக இந்த உங்கள்கிட்ட வந்தவங்க பூரா இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எதிராக இன்றைக்கி இவங்க நடக்கிறதுனால மக்கள் ஒருவரும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தொகுதியில் இவங்க போனாங்கன்னா
குறைஞ்சபட்ச செல்வாக்கு கூட இருக்காது. இவர்களையெல்லாம் கழுவி கழுவி ஊற்றுவாங்க, திட்டுவாங்க. இவனெல்லாம் ஒரு ஆள், இவனெல்லாம் ஓடிப்போன கட்சி, இந்த கட்சி வராதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்பிக்கை துரோகம் பண்ணுறக்கூடியவர்கள் இவரெல்லாம் எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்சிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற போது அதனுடைய தலைவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் அது உங்கள் கட்சியிலிருந்து போனாலும் அதை உணர்வீங்க. ஏன்னு கேட்டால் நம்ம அவ்வளோ நல்லது பண்ணி ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மாற்றுக் கட்சியில் வந்தவர்களை தயவுசெய்து இனிமேலாவது புறக்கணிங்க. நீங்கள் வேண்டாயா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா எந்த பதவியும் தராதிங்க. அவங்கள சாதாரண ஒரு தொண்டனாகவே வச்சுருங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு பாராட்டு மக்கள் கொடுப்பாங்க. இந்த அரசு நல்லது செய்யும் 40 நாள் 50 நாள் தான் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் நல்லது பண்ணுவீங்க, ஊழல் ஒழிப்பீங்க, எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வீங்க அப்படின்னு சொல்லி தான் மக்கள் உங்களை விரும்பி ஓட்டு போட்டாங்க. மேற்கொண்டு இது புதியதாக வேறு கட்சியிலிருந்து இணையக்கூடிய அத்தனை கட்சியினுடைய பொறுப்பாளர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் உள்ளூரில் இருக்கிற மக்கள், அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் இவர்களை புறக்கணிக்கிறார்கள். இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் அத்தனை பேரும் இவர்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள். நீ மீண்டும் இவர்களை சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் அறிவித்தோடனே இந்த விலகின எம்எல்ஏக்களுக்கு தயவுசெய்து சீட்டு தராதிங்க. அப்படி தந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக தோல்வி அடைவாங்க. நீங்கள் இல்லைன்னா பணம் செலவு பண்ணி ஆகணும். இல்லைன்னா அவங்ககிட்ட இருக்கிற காசை கொட்டி மக்கள்கிட்ட காசை கொடுத்து செலவு பண்ணி திரும்ப உங்களுக்கு பின்னாடி வருவாங்க. ஒரு போராத குறையா அவங்க எம்எல்ஏ ஆனாலும் கூட எப்படி பணத்தை சுரண்டுறதுன்னு பார்ப்பாங்க. மேற்கொண்டு நாம் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனத்திற்கு இப்போ வந்த அத்தனை பேரையும் கண்காணியுங்கள். இவர்கள் கொள்ளையடித்தவர்கள் ஊழல்வாதிகள் தான். நீங்கள் நல்லவர்னு சொல்லி தான் வந்தீங்க. நான் ஊழல்வாதிகளை யாரும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஊழலே நடத்தக்கூடாதுன்னு இருக்கிறீங்க. ஊழல் வரக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் வர்றீங்க. அதனால் உங்கள்கிட்ட வந்திருக்கிறவங்க பூரா அத்தனை பேரும் ஊழல்வாதிகள் தான். தயவுசெய்து இதை கணக்கில் எடுத்து முதலமைச்சர் அவர்களை புறக்கணிக்க வேண்டும். மக்கள் பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க. அந்தந்த தொகுதியினுடைய மக்கள் வாக்களித்தவர்கள் பூராமே, அந்த மாவட்ட செயலாளர் உழைத்தவர்கள் பூராமே, நம்மளாம் இந்த ஆளோட பின்னாடி போனோம், இவ்வளோ நம்ம உழைச்சோம், இவ்வளோ செலவு பண்ணோம், இந்த ஆள் இப்படி பின்னாடி போயிட்டானே, இவர் பின்னாடி போயிட்டானேன்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணவர்கள், சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணி மாற்று கட்சிக்கு போகக்கூடிய அத்தனை பேரையும் தயவுசெய்து ஜோசப் விஜய் அவர்கள் புறக்கணிப்பார் என்று நம்புகிறோம். மக்கள் நம்புகிறார்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை பார்க்கின்ற அத்தனை பேரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. தொடர்ந்து உங்களோடு நான் அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன்.